துன்மார்க்கரின் சுகஜீவியம். துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானேன். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாயிருப்பதாக. இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கருக்கு வரும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் யோபுவின் 3 சிநேகிதர்களும் தங்களுடைய விவாதத்தில் விரிவாகச் சொல்லுகிறார்கள். யோபு அவர்களுடைய விவாதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார். பாவிகளில் பிரதான பாவிகள் மீதும் துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது. ஆனாலும் தேவனுடைய கோபம் எல்லா துன்மார்க்கர் மீதும் வருவதில்லை. துன்மார்க்கரில் அநேகர் இந்த பிரபஞ்சத்தில் செழிப்பாக ஜீவிக்கிறார்கள். அவர்களுடைய ஐஸ்வர்யமும் செழிப்பாய் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு கஷ்டமும் துன்பமும் வேதனையும் வருவதில்லை. யோபு இதை மனதில் வைத்து, துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி வல்லவர் ஆவானேன், அவர்களோடு கூட அவர்களுடைய சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள் என்று தன்னுடைய சிநேகிதரிடத்தில் கேட்கிறார். துன்மார்க்கரின் செழிப்பு. துன்மார்க்கர் நீடித்து ஜீவிக்கிறார்கள், விருத்தராகிறார்கள், வல்லவராகிறார்கள். அவர்களோடும் கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக திடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் இசையில் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்குகிறார்கள். ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். தங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை மறுதலித்தாலும் அவர்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடுவதில்லை. துன்மார்க்கர் தங்களுடைய துன்மார்க்கத்தில் தொடர்ந்து ஜீவித்தாலும் அவர்களுக்கு அழிவு வராமல் செழிப்பு வருகிறது. அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் சாபம் வராமல் செழிப்பாகவே இருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய செழிப்பை யோபு விரிவாகச் சொல்லுகிறார். அதன் உயரத்தையும் அகலத்தையும் ஆழத்தையும் யோபு விவரிக்கிறார். அவர்கள் இந்த பூமியில் செல்வ செழிப்போடு ஜீவிக்கும் போது தேவனுடைய கோபம் அவர்கள் மீது வந்து இறங்குவதில்லை. அவர்களுடைய ஐஸ்வர்யம் திடீரென்று குறைந்து போவதும் இல்லை. அவர்களுக்கு ஒரு நஷ்டமும் உண்டாவதும் இல்லை. நாபால் ஒரு துன்மார்க்கன். தாவீதின் காலத்தில் அவன் செழிப்பாய் இருந்தான். தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தினார். 1 சாமுவேல் 25:5-6. துன்மார்க்கர் செழிப்பாய் இருப்பதோடு அவர்கள் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். சமுதாயத்தில் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது. ஜனங்களை ஆளுகை செய்யும் பொறுப்பு துன்மார்க்கர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அவர்கள் மீது பொறுமையாயிருக்கிறார். தம்முடைய தெய்வீக ஆலோசனைகளை நிறைவேற்றுவதற்கு தேவன் துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யத்தையும் பயன்படுத்துகிறார். துன்மார்க்கரின் பாவம் அதிகரித்து முற்றும் போதோ தேவன் அவர்களை அழித்து போடுகிறார். ஆனாலும் துன்மார்க்கரில் அநேகர் செழிப்போடு ஜீவிக்கிறார்கள். அவர்கள் வல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததியாரும் ஸ்தாபிக்கப்படுகிறார்கள்.
துன்மார்க்கரின் கண்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய சந்ததியார் திடப்படுகிறார்கள். துன்மார்க்கரின் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல் வருகிறது இல்லை. துன்மார்க்கருக்கு பயங்கரம் உண்டாகும் என்று சோப்பார் சொன்னார். அவர்கள் எப்போதுமே பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் ஜீவிப்பார்கள் என்று சோப்பார் சொன்னார். அவர் சொன்னது போல துன்மார்க்கருக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. துன்மார்க்கரின் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஐஸ்வர்யம் விருத்தி அடைகிறது. அவர்களுடைய சம்பத்து பெருகுகிறது. துன்மார்க்கரின் சம்பத்து எப்படி பெருகுகிறது என்பதற்கு யோபு ஒரு எடுத்துக்காட்டு மாத்திரம் சொல்லுகிறார். அவர்களுடைய எருது பொலிந்தால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசு சினை அழியாமல் ஈனுகிறது என்று யோபு துன்மார்க்கருக்கு வரும் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுகிறார். துன்மார்க்கர் சந்தோஷமாய் ஜீவிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை நன்றாய் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான வருத்தமும் வேதனையும் இல்லை. யோபு துன்மார்க்கரின் சந்தோஷமான ஜீவியத்தை பற்றி சொல்லும்போது, அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையைப் போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவர்கள் தம்புரையும் சுர மண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவர்கள் அதை தவறான வழியில் செலவு பண்ணுவார்கள். அவர்களிடத்தில் தேவ பக்தியும் இருக்காது, மனுஷர் மீது அன்பும் இருக்காது. அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலம் வரையிலும் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்குவார்கள். அவர்களுக்கு மரணம் வரும்போதோ அவர்கள் ஒரு க்ஷணப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குவார்கள். துன்மார்க்கருக்கு நரகமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பரலோகத்தில் பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தேவனுடைய தயவினால்தான் தாங்கள் செலுத்திருக்கிறோம் என்பது துன்மார்க்கருக்கு தெரிவதில்லை. அவர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகியிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். மதியினருடைய ஐஸ்வர்யம் அவர்களை அழித்து போடும். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். விசாரம் அவர்களை அழிக்கும். தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 78:7-8. பாவிகளுக்கு ஐஸ்வர்யமும் செழிப்பும் வரும்போது அவர்கள் தேவனையும் அவருடைய உபதேசத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். தங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் தங்களிடத்தில் இருப்பதினால் தங்களுக்கு தேவனுடைய தயவு தேவையில்லை என்று இருமாப்போடு இருப்பார்கள். துன்மார்க்கரிடத்தில் இந்த பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யங்கள் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக யாரையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மனுஷரையும் மதிக்க மாட்டார்கள், தேவனையும் மதிக்க மாட்டார்கள். துன்மார்க்கர் செழித்திருக்கும் போது தேவனிடத்தில் ஜெபம் பண்ண மாட்டார்கள். தங்களை விட்டு விலகியிரும் என்றும் தேவனுடைய வழிகள் தாங்கள் அறிய விரும்பவில்லை என்றும் தேவனிடத்தில் சொல்லுவார்கள். தேவனை சேவிப்பதினாலும் அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதினாலும் தங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அவர்களுடைய இருதயத்தில் தேவனை பற்றிய சிந்தனை சிறிதும் இருக்காது. அவர்கள் தேவனை விட்டு தூரமாய் விலகியே ஜீவிப்பார்கள். துன்மார்க்கருக்கு இந்த பிரபஞ்சத்தின் காரியமே முக்கியமானதாய் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் தங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைத்தால் அதுவே தங்களுக்கு சந்தோஷம் என்று துன்மார்க்கர் நினைப்பார்கள். தாங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் தங்களுக்கு கிடைத்துவிட்டால் தேவனுடைய தயவு தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்மானம் பண்ணிவிடுவார்கள். துன்மார்க்கர் தங்களுக்கு இஷ்டமான வழிகளில் போவார்கள். தேவனுடைய வழிகளை அறிய விரும்ப மாட்டார்கள். நாம் தேவனை பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய கடமைகளில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் தேவனை தன்னுடைய கர்த்தராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு அவரை சேவிக்க வேண்டும். துன்மார்க்கரோ உலக ஐஸ்வர்யத்தை தங்கள் தேவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மெய்த்தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறார்கள். கர்த்தரை தாங்கள் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார்கள். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார் என்று துன்மார்க்கர் ஆணவமாய் கேட்கிறார்கள். துன்மார்க்கர் தேவனை பற்றிய காரியங்களில் அலட்சியமாய் இருக்கிறார்கள். சர்வ வல்லவர் என்பது தேவனுக்கு கொடுக்கப்படும் சாதாரண பெயர்தான் என்று துன்மார்க்கர் நினைக்கிறார்கள். தேவன் மெய்யாகவே சர்வ வல்லவர் என்பதை
அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி மிகவும் அலட்சியமாய் பேசுகிறார்கள். தாங்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான்களாகவும் அதிகாரம் உள்ளவர்களாகவும் இருப்பதினால் தாங்கள் யாரையும் சேவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆணவத்தோடு சொல்லுகிறார்கள். தங்களை சேவிப்பதற்கு அநேகர் இருக்கும்போது தாங்கள் ஏன் சர்வ வல்லவரை சேவிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாங்களே எஜமான்கள் என்று துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள். கர்த்தரே நம் எல்லோருக்கும் எஜமானராய் இருக்கிறார் என்னும் சத்தியம் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் கர்த்தரை நம்பவும் இல்லை, கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்னும் உணர்வும் அவர்களிடத்தில் இல்லை. துன்மார்க்கருக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஐஸ்வர்யமும் பெயரும் புகழுமே அதிக பிரயோஜனமாக தெரிகிறது. தாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதினால் தங்களுக்கு ஏற்கனவே இந்த உலகத்தின் மூலமாய் பிரயோஜனம் உண்டாயிருக்கிறது என்றும் இதற்கு மேல் வேறு பிரயோஜனம் எதுவும் தேவையில்லை என்றும் துன்மார்க்கர் நினைக்கிறார்கள். இதனால் அவர்கள் சர்வ வல்லவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று அலட்சியமாய் கேட்கிறார்கள். நமக்கு தேவனுடைய கிருபையும் இரக்கமும் சிலாக்கியமும் வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதமே நித்திய ஆசீர்வாதம். நாம் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போவோம் என்றால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய நித்திய ஜீவனே நமக்கு பிரதானம். இப்பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் இம்மைக்கு மாத்திரமே உரியது. நித்திய ஜீவனோ நம்முடைய மறுமைக்கும் உரியது. அதுவே நித்தியமானது. நம்மிடத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தாராளமாக இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் நன்மைகள் நமக்கு குறைவாய் இருந்தாலும் நாம் குறை சொல்ல மாட்டோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வோம். யோபு துன்மார்க்கரின் ஆலோசனையில் பிரியப்படவில்லை. துன்மார்க்கனுடைய கண்கள் அவனுடைய அழிவை காணும். அவன் சர்வ வல்லவரின் உக்கிரத்தை குடிப்பான். தான் துன்மார்க்கமாய் ஜீவித்தாலும் தனக்கு ஒரு கேடும் உண்டாகப் போவதில்லை என்று துன்மார்க்கன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தரோ தம்முடைய கோபத்தின் ஆக்கினையை அவர்கள் மீது ஊற்றுவார். அவர்களுடைய வாழ்வு அவர்கள் கையில் இராது. துன்மார்க்கன் மதியீனமாய் சிந்திக்கிறான். தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கிறான். தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் அனுகிரகமும் இல்லாவிட்டால் தனக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நன்மையும் உண்டாகாது என்பது துன்மார்க்கனுக்கு தெரியவில்லை. ஆகையினால் அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தாலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்திற்காக அவன் கர்த்தருக்கு நன்றி சொல்வதில்லை. தன்னுடைய சுய முயற்சியினாலும் சுய புத்தியினாலும் சுய பிரயோஜத்தினாலும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததாக நினைத்து துன்மார்க்கன் இருமாப்பாய் இருக்கிறான். தேவன் தம்முடைய கிருபையினால் தனக்கு ஐஸ்வர்யத்தை தந்திருக்கிறார் என்னும் சிந்தனை துன்மார்க்கனிடத்தில் சிறிதும் இல்லை. துன்மார்க்கனுடைய வல்லமையோ அல்லது அவனுடைய கைகளின் பராக்கிரமமோ அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பதில்லை. தேவன் இல்லாமல் யாருக்கும் ஒரு நன்மையும் உண்டாகாது. இந்த சத்தியம் துன்மார்க்கனுக்கு தெரிவதில்லை. ஆகையினால் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனிடத்தில் நன்றி இல்லாதவனாய் இருக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் நாம் சேகரித்த ஐஸ்வர்யம் நமக்கு தங்கியிருக்க வேண்டும் என்றால் அதற்கும் தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் வேண்டும். நாம் கடினமாய் உழைத்து சம்பாதித்ததை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கும் தேவனுடைய அனுகிரகம் வேண்டும். தேவனுடைய உதவி இல்லாமல் நமக்கு ஒன்றும் சித்திக்காது. துன்மார்க்கரோ தேவனுடைய ஒத்தாசை இல்லாமலேயே தங்களுடைய ஐஸ்வர்யத்தை பாதுகாப்பாக சேமித்து வைக்கலாம் என்று நினைக்கிறார்கள். தேவன் நம்மையும் நமக்குள்ள எல்லாவற்றையும் பாதுகாக்கவில்லை என்றால் நாம் எல்லாவற்றையும் இழந்து போவோம். யோபு துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் பிரியப்படவில்லை. ஆகையினால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஐஸ்வர்யம் களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்டிருப்பதாக துன்மார்க்கன் நினைக்கிறான். தன்னுடைய சம்பத்து தனக்கு மாத்திரமே உரியது என்று நினைத்து துன்மார்க்கன் யாருக்கும் உதவி செய்ய மறுத்து விடுகிறான். இப்படிப்பட்ட ஆலோசனைகள் தன்னை விட்டு தூரமாய் இருக்க வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். துன்மார்க்கனுடைய சிந்தனை தேவனுக்கு இடம் இருக்காது. அவன் தேவனை பற்றியும் அவருடைய பிரமாணங்களை பற்றியும் சிந்திக்க மாட்டான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 49:13. யோபுவோ துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் தேவனுடைய ஆலோசனையில் நடப்பதற்கு பிரியப்படுகிறார். ஆசீர்வாதத்தை பற்றி மனுஷருடைய வியாக்கியானம். சில சமயங்களில் கர்த்தர் துன்மார்க்கரை தண்டிப்பதில்லை. துன்மார்க்கரின் வாழ்வு நீதிமானின் வாழ்வைப் போலவே செழித்திருக்கிறது. ஒருவனுடைய செழிப்பின் நிமித்தமாக அவனை நீதிமான் என்று நியாயம் தீர்க்க முடியாது. நீதிமான்கள் செழித்திருப்பார்கள் என்றும் துன்மார்க்கர் பாடுகளை அனுபவிப்பார்கள் என்றும் ஜனங்கள் பொதுவாக நினைக்கிறார்கள். மனுஷனுக்கு துன்பம் வரும்போது அவன் ஏதோ பாவம் செய்துவிட்டான் என்று தீர்மானம் பண்ணி விடுகிறார்கள்.
நீதிமான்களும் சில சமயங்களில் பாடுகளை அனுபவிக்கிறார்கள். ஆகையினால் ஒரு மனுஷனுக்கு பாடுகள் வரும்பொழுது அவனை துன்மார்க்கன் என்று உடனடியாக தீர்மானம் பண்ணிவிடாமல் அவனுடைய பாடுகளுக்கான காரணத்தை நிதானித்து அறிய வேண்டும்.